அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா 392 வேகன்சிக்கு வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கான டெஸ்ட் பேட்சுக்கான டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்று வந்து சித்திரை 1 ஒரு நல்ல நாள், தமிழ் புத்தாண்டு. ஸோ நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் நாங்கள் வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இந்த நல்ல நாளில் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். வீடியோ முழுமையாக பாருங்கள். ஷெடியூல் என்ன, இதுக்கான ஃபீஸ் என்ன, எப்படி வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்ற முழுமையான விவரங்கள் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ ஷெடியூல் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறது என்ன கடைசி தேதி அப்படின்றத வந்து ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ 9 விதமான போஸ்ட் கொடுத்துருக்காங்கப்பா. ஆனால் 2 நோட்டிஃபிகேஷன் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏன்றது இந்த ஜோப்தார், அலுவலக உதவியாளர், வீட்டு உதவியாளர், ரூம் பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷனும், அடுத்தது வந்து தூய்மை பணியாளர், தோட்ட பணியாளர், வாட்டர்மேன், சுகாதார பணியாளர், காவலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் 2 நோட்டிஃபிகேஷன் தனித்தனியாக கொடுத்துருந்தாலும் அப்ளை பண்ணுறது என்னமோ தனித்தனியாக தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். ஆனால் ரிட்டன் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் 2த்துக்குமே காமனான எக்ஸாம் தான் வைக்க போகிறாங்க. சிலபஸும் சேமாக தான் இருக்குது. ரைட்டா? 9 வகையான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. 392 வேகன்சி வந்து இதுக்கான சம்பள விதிக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக்காக 15,700 வந்து அதிகபட்சமாக உங்களுக்கு 58,100 வரைக்கும் கிடைக்கும். இது இல்லாமல் அலௌன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. இதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா 5/5/2025. ஸோ மே மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் நமக்கு அப்ளை பண்ணுறது டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக 6/5/2025 வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும், அதிகபட்சம் 12ஆம் வகுப்பு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்போ 12க்கு மேலே படித்தவங்க எலிஜிபிளாக இல்லையா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் டிகிரி படிச்சுட்டு இருக்கீங்க அல்லது டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. ஒருவேளை நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐயோ அல்லது வேறு ஏதாவது நீங்கள் வந்து டிப்ளமோ 10th டிப்ளமோ தான் சரி, 12th முடிச்சுட்டு டிப்ளமோ வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள். ரைட்டா? ஸோ 12th ஐடிஐ டிப்ளமோ எலிஜிபிள். ஆனால் டிகிரி வந்து நான் படிச்சுட்டு இருக்கேன் சார் இப்போ அப்படின்னாலோ அல்லது டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலோ நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்த்தாச்சு. இதுக்கான ஷெடியூல் என்ன, எப்படி நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ 392 வேகன்சி வந்துருக்குப்பா. ஸோ பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அட்மிஷன் வந்து நீங்கள் இன்னிலிருந்தே வந்து போட்டுக்கலாம். ரைட்டா? கம்மிங் சண்டே வரைக்கும் நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் புதன்கிழமை 23/4/2025 வந்து நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். டேட் எதுவும் மென்ஷன் இல்லை, ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு மட்டும் சொல்லியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு டேட் வந்து உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ எப்போ எக்ஸாம் டேட்னு நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் கூட 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து 5ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி மொத்தம் வந்து ஒரு 20 டெஸ்ட் வந்து கொடுத்துருக்குறேன். பாருங்க, 20 டெஸ்ட்டு. ரைட்டா? 8ஆம் வகுப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16 டெஸ்ட் வருது. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் நாலேஜ் சம்மந்தமான டெஸ்ட்டு, ப்ளஸ் வந்து புக் பேக், நிறைய கொஸ்டின் வந்து புக் பேக்கில் கேட்குறாங்க. ஸோ புக் பேக் கொஸ்டினுக்கான டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து 2 கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க்கை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 65 கொஸ்டின் தான் வைப்பாங்க. அப்போ ஒவ்வொரு டெஸ்ட் நம்ம 65 வச்சோம்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து ரொம்ப கம்மியாக வருது. ஸோ அதனால் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கும் ஃபுல் மார்க் டெஸ்ட்டுக்கும் 65 கொஸ்டின் வச்சுக்கிட்டு மற்றதுக்கெலாம் வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 100 கொடுத்துருக்கேன். அப்போ தான் நம்ம நிறைய கொஸ்டின் படிக்கும்போது தான் ஏதாவது ஒரு கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எல்லாமே நம்ம கவர் பண்ணுறதுனால உங்களுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 100 கொடுத்துருக்கேன். நமக்கு வந்து டெஸ்ட்டுக்கு வந்து 65 தான் வருன்றதுனால உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டுக்கும் முழு மாதிரி தேர்வுக்கும் 65 கொடுத்துருக்கேன். ரைட்டா? ஸோ 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கவர் ஆகும். பள்ளி பாட புத்தகம் கவர் ஆகும். ப்ளஸ் வந்து பேசிக் மேத்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் நாலேஜ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த பார்ட் பியில் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அது வந்து சயின்ஸில் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து பேட்சில் வந்து சொல்கிறேன். ரைட்டா? இம்பார்ட்டன்ட் லெசன் வந்து அந்த சுகாதார பணிகள், சமைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கு இல்லையா? ஸோ அந்த விஷயம் எல்லாமே சயின்ஸ் புக்கில் இருக்குது. ஸோ அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது சம்மந்தமான தேர்வுகளும் நம்ம கடைசியாக வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதுவும் வந்து இருக்குது. ரைட்டா? மேக்ஸிமம் இதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு தேர்வே கிடையாது. நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து பாஸ் பண்ணுற எக்ஸாம் கிடையாது. பட் இதெல்லாம் காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். நமக்கு 65 வைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக 60க்கு மேலே 60+ எடுத்தால் மட்டும்தான் ரிட்டன் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ண முடியும். ரைட்டா? ஆவரேஜாக படிச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஹெவி காம்படிஷன் தான் இருக்கும். வேகன்சி நமக்கு 392 இருக்குது இல்லையா? ஆல் ஓவர் தமிழ்நாடு போட்டின்றதுனால கண்டிப்பாக நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதனால் நல்லா படிச்சிங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல், அதுக்கப்புறம் நமக்கு இன்டர்வியூ இருக்கும். ரைட்டா? சரி, இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர்ஸை, எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 555 போட்டிருக்காங்கப்பா. பட் இருந்தாலும் ஆஃபர் ப்ரைஸ் இருக்குது. நீங்கள் 100 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். ஆஃபர் ப்ரைஸ் வந்து 444 தான். ஸோ இந்த 444 அப்படின்றது நியூ ஸ்டூடெண்ட். நீங்கள் புதுசாக நம்ம பேட்சில் இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க. அது மெட்ராஸ் ஹைகோர்ட்டாக இருக்கலாம், இல்லை போலீஸ் எக்ஸாம், டிஆர்பி, குரூப் 4, குரூப் 2 ஏதாவது வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியில் முதல் முறையாக நான் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு 444 வந்து ப்ரைஸாக இருக்கும். ரைட்டா?
ஸ்பெஷல் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட் ஏற்கனவே மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் குரூப் 4 போலீஸ் எக்ஸாம் ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்சில் நீங்கள் படித்த ஸ்டூடெண்ட் தான் அது நீங்கள் டெலிகிராம் மூலியமாகவும் படிச்சிருக்கலாம் அல்லது மொபைல் ஆப் மூலிமா கூட நீங்கள் படிச்சிருக்கலாம். எப்படி இருந்தாலும் நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 333 அப்படின்ற ஆஃபர் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட் மட்டுமல்ல, மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆதரவற்ற விதவைகள் மற்றும் ஆதரவற்ற விதவைகளுக்குமே இந்த 333 தான் வந்து ஃபீஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப குறைவான ஃபீஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற விதைகளாக இருந்தீங்கன்னா அதுக்கான ஐடி கார்டு வந்து ப்ரூஃப் வந்து டெலிகிராமில் அனுப்பிட்டு வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இந்த ஆஃபர் ப்ரைஸ் வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவைகளுக்கு வந்து பொருந்தும். நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 444 வந்து பொருந்தும். ஓகேங்களா? சரி, இதுக்கான ஜிபே நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நம்பர் கொடுத்துருங்கம்மா. 8825431184 இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா 9344556362 இந்த 2 நம்பர் ஏதாவது நம்பருக்கு வந்து நீங்கள் ஜிபே பண்ணலாம். ஜிபே பண்ணிவிட்டு 8012781561 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து டெலிகிராமில் அனுப்புங்க. வாட்ஸ்அப்பில் பண்ண வேண்டாம். ஏதாவது டவுட்னா மட்டும் வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டுக்கோங்க. ரைட்டா? ஸோ டெலிகிராமில் தான் நம்ம டெஸ்ட் பேட்ச் முழுக்க நடக்க போகுது. தமிழ் மீடியத்தில் தான் நடக்கும். இங்கிலீஷ் மீடியத்தில் கொஷின் வராதுப்பா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென்ரல் நாலேஜ் கொஷின் வந்து தமிழ் மீடியத்தில் தான் வரும், இங்கிலீஷ் மீடியத்தில் வராது. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா அவங்க மெயின் பேப்பர் வந்து இங்கிலீஷ்லையும் கேட்குறதா சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த ஜிகே கொஷின் வந்து இங்கிலீஷ் மீடியத்திலே வரும். ஆனால் வந்து நம்ம பேட்ச் வந்து தமிழ் மீடியத்தில் மட்டும்தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் ஜாயின் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி 20/4/2025 ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பேட்ச் வந்து 23/4/2025 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட்டா? சரி, ஸோ இதில் 20 டெஸ்ட்டு போதுமா சார் அப்படின்னா, பார்க்குறதுக்கு குறைவாக இருந்தாலும் உங்களுக்கு 8ஆம் வகுப்பு தான் சிலபஸ். மேக்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், 8ஆம் வகுப்புல தான் கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. இதுவே உங்களுக்கு போதுமானது. இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம கீழமை நீதிமன்றங்களுக்கு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு, வாட்ச்மேன் எல்லாத்துக்குமே நம்ம டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தோம். ஸோ அந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் வித் ஆன்சருக்கு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அதுவுமே உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன், இல்லை அந்த குரூப்பில் கூட ஆட் பண்ணி விட்றேன். ஓகேங்களா? அந்த ஷெட்யூலில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கீழமை நீதிமன்றங்களுக்கு இதே சிலபஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேனுக்கு காமனாக வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தோம். அதில் 38 டெஸ்ட் வந்து கொடுத்துருந்தோம். அவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஷெட்யூலே கொடுக்கல. ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொரு டார்கெட்டாக வந்து நம்ம ஷெட்யூல் கொடுத்துருந்தோம். ரைட்டா? அப்படி கொடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 6th ஆரம்பித்தோம். 6th 8th வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பார்ட் பி, அதாவது சயின்ஸில் அந்த சுகாதார பணிகள், சமைக்கிறது, அந்த மாதிரிலாம் இருந்தாலே அதுக்கு தனியாக நம்ம டெஸ்ட் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் புக் பேக் டெஸ்ட் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் ஃபுல் மோக் டெஸ்ட்னு சொல்லி மொத்தம் 38 டெஸ்ட் இருக்குது. மொத்தம் 38 டெஸ்ட்டு கொடுத்துருந்தோம். ரைட்டா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3600 கொஸ்டின் வந்து கவர் பண்ணியிருக்கோம். அப்போ நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வந்து டெலிகிராமில் அந்த பேட்ச் வந்து டெலிட் பண்ணவே கிடையாது. இன்னமும் அப்படி தான் இருக்குது. ஸோ அதில் தான் இருப்பீங்க. அதில் இருக்கக்கூடிய கொஷின் மெட்டீரியல்லாம் ஒரு டைம் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நியூ ஸ்டூடெண்ட் தான் இருந்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து இந்த கொஷின் பேப்பர் வித் ஆன்சர் கீ வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ரிவிஷனுக்கு இது யூஸ் பண்ணிக்கோங்க. 38 டெஸ்ட்டு அப்படியே அதே சிலபஸ், இப்போ ரீசெண்டாக எடுத்த கொஷின்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இது ஃப்ரீயாகவே நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? 3500 கொஷின் வந்து வந்துடுது. இது இல்லாமல் தான் அந்த 20 டெஸ்ட்டு, இது ஃப்ரீ. இது இல்லாமல் உங்களுக்கு அந்த 20 டெஸ்ட் வந்து புதுசாக இப்போ கொஷின் எடுத்து நம்ம டைப் பண்ணி கரெக்ஷன் பண்ணி அதை நம்ம வைக்க போகிறோம். ரைட்டா? ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. ஒருவேளை மொபைல் ஆப்பில் வந்து இந்த கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வேலிடிட்டி வந்து எக்ஸ்பைரி ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு நீங்கள் புது பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கேட்கலாம். மறுபடியும் அகைன் வந்து ஷேர் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அப்படி ஷேர் பண்ணாங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஏன்னா மொபைல் ஆப்புக்கு ஒரு குறிப்பிட்ட வேலிடிட்டி தான் கொடுத்துருப்போம், அது எக்ஸ்பைரி ஆகிருக்கும். இருந்தாலும் நீங்கள் அந்த பேமெண்ட் பண்ண ப்ரூஃபை வச்சுட்டு நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட் பீஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப டெப்த்தாக நம்ம போயிருப்போம். ரைட்டா? அந்த நியூட்ரிஷன் +1 +2 இருக்கக்கூடிய அந்த அக்ரிகல்ச்சர் சம்மந்த தோட்ட பணியாளர்கள் எல்லாத்துக்கும் காமனாக உங்களுக்கு அந்த பார்ட் பிக்குனே தனியாக டெஸ்ட் இருக்கும் பாருங்கள். பார்ட் பி 6th to 7th சயின்ஸ், 8th 10th புக் பேக்கு, ஸோ தனித்தனியாக இருக்குது. இதுக்கான கொஷின் பேப்பர் வித் ஆன்சருக்கு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுவும் உங்களுக்கு நான் கொடுக்குறதா சொல்லிட்டேன். ஸோ இது இல்லாமல் தான் 20 டெஸ்ட் எழுத போகிறீங்க. அப்போ உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஷின் வந்து ரொம்ப அதிகமாக கவர் ஆகும். கண்டிப்பாக வரக்கூடிய தேர்வில் வெற்றி பெறுவதற்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? ஸோ இன்னிலேருந்து நல்ல நாள், சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு. ஸோ இன்னிலேருந்து அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் விரைவாக வந்து நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் அப்படின்னா நம்பர் சொன்னோம் இல்லையா, 8012781561 அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வந்து கேட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம்.